ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். சக்தியில் பாருங்க, மருதுபாண்டி வாழ்க்கையில் அது மாதிரி நிறையா ஆதாரங்கள் அம்மா கொடுக்குறாங்க. சிதம்பரத்தில் அவர் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சீனியர் மாணவர் ஒருத்தர், அவர் பேர் பிரகாஷுங்க, ஒரு அம்மா பக்தர் இல்லை. நம்ம மருதுபாண்டி அம்மாவை பற்றி பிரகாஷ்கிட்ட எடுத்து சொல்கிறார். ஆனால் அவர் நம்பலை. இப்படி இருக்கும்போது இவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாரு இல்லைங்களா, அது எப்படி தான் மனசில் கொஞ்சமாவது பதிவாயிருக்கும் அல்லவா. அந்த வகையில் இங்கே பிரகாஷ் கனவுல அம்மா போயிட்டாங்க. போய் என்ன செய்கிறாங்க பாருங்க. பிரகாஷுக்கு ஒரு அத்தை மகள் இருக்கிறாங்க. அந்த பெண் ஒரு டான்ஸர். இந்த குடும்பம் வந்து பிராமின் குடும்பங்க. ரங்கநாதரை குலதெய்வமாக கொண்ட குடும்பம். ரங்கநாதர் தான் அவங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாம். இப்படி இருக்கும்போதுங்க அந்த கனவுல பிரகாஷ் வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. அப்போது நம் குரு பகவான் அவர்கள் பிரகாஷ் வீட்டுக்குள்ள ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கீதோபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அந்த குடும்ப உறுப்பினர் அனைவரும் கைகட்டி வாய்வத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் உள்ளே வந்த பிரகாஷ் இதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். அப்பொழுது அந்த அத்தை மகள் பிரகாஷ் கேட்கின்றார், யார் இவர் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த அத்தை மகள், இவர்தான் ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் ஆணாக இருக்கின்றாரே, ஆதிபராசக்தி பெண் அல்லவா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த பெண், நீ பார்க்க விரும்புகின்றாயா அப்படின்னு கேட்குது. உடனே இவர் ஆமான்னு சொல்றார். அடுத்த நொடியிலேயே நம் குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணினுடைய உடம்பில் புகுந்து டான்ஸ் ஆடுகின்றார்கள். அந்த பெண் டான்ஸ் ஆடும் பொழுது அவருடைய இரு கண்களில் இருந்தும் ரத்தம் வழிகிறது. இரு கண்களிலும் கட்டி இருக்கிறது. அந்த கட்டியிலிருந்து ரத்தம் வழிகிறது. இவ்வாறான ஒரு காட்சியை அவருக்கு அம்மா அவர்கள் கனவில் காட்டினார்கள். அதற்கு பின்னால் அதை விசாரித்த பொழுது அந்த டான்சர் பெண் அத்தை மகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்கள் கட்டி வந்து இதே போன்ற ரத்தம் கசிந்து சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக் கொண்டதின் பேரில் அது குணமாகிவிட்டது. ஆனால் அந்த பெண் அந்த வேண்டுதலை நிறைவேற்றவில்லை, மறந்து விட்டார். அதை ஞாபகப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அம்மா இந்த மாதிரி கனவில் ஒரு காட்சியை காட்டியிருக்கின்றார்கள் என்ற உண்மையெல்லாம் தெரிந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா சக்தியில பிரகாசனும் கும்பிடவெல்லாம் இல்லைங்க, மருது சொன்னதை காதில் கேட்டுட்டு இருக்காரு, ஆனால் நம்பிக்கை வரல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்குமே அம்மா எப்படியெல்லாம் போயிங்க. இந்த பிரகாஷுக்கூட பிரகாசி அத்தை மகள் அவங்க வந்து இந்த மாதிரி வேண்டுதல் மறந்துட்டாங்க, அதை உடனே செய்யணும் அப்படிங்கிற உணர்த்தி அதை செய்ய வச்சிருக்காங்க. அப்படின்னா நம் கருணை கடல் பங்காரு தெய்வத்திற்கு ஈடு இணையான தெய்வம் எந்த உலகத்திலும் இல்லை. சக்தியிலே ஓம் சக்தி.